பூனாச்சியின் காய்ச்சலும் சிகிச்சையும். அன்று இரவு பூனாச்சிக்கு காய்ச்சல் வந்தது. உடல் அனலாக கொதித்தது. வெயிலால் அவளது உதடுகள் காய்ந்து போயிருந்தன. இமைகள் ஒட்டிக்கொண்டன. காயத்திலிருந்து வடிந்த இரத்தம் காய்ந்து உறைந்து போயிருந்தது. கிழவி தன் கையை ஆட்டுக்குட்டியின் மீது வைத்தபோது உடல் சூடு தகித்தது. காது குத்திய பிறகு ஆட்டுக்குட்டிகளுக்கு காய்ச்சல் வருவது வழக்கம்தான். ஆனால் இவ்வளவு கடுமையான காய்ச்சலை அவள் பார்த்ததே இல்லை. கிழவன் வந்து பூனாச்சியின் காது மடல் ஒன்றை உயர்த்திப் பார்த்தான். நுனியில் லேசான சுருக்கத்தோடு இலைகளைப் போல தொங்கும் பூனாச்சியின் காதுகள் அவளை அழகாகக் காட்டின. காது மடலை மென்மையாக தடவி பார்த்தபோது காது குத்தும் ஊசி சரியான இடத்திலிருந்து சற்று தள்ளி பாய்ந்திருப்பதை கவனித்தான். அது ஒரு நரம்பை பாதித்திருந்தது. அதனால்தான் அவ்வளவு அதிக காய்ச்சல் வந்திருக்கிறது. ஆடு வளர்ப்பவர் ஏதேனும் ஒரு சின்ன தவறு செய்தாலும் காது குத்துபவர் தன் அறிவை இப்படியெல்லாம் காட்டிக்கொள்வார். சில குட்டிகள் அந்த ஊசியின் பலவந்தமான குத்தினால் இறந்து போகும். சிலவற்றுக்கு காயம் ஆற நீண்ட காலம் எடுக்கும். ஏய் கிழவி, அந்த நாய் கூடவா சண்டையிட்டு வந்தாய்? அந்த பயல் எப்படி நரம்பை துளைத்திருக்கிறான் பார். நீ எங்கே போனாலும் வம்பு இழுக்காமல் இருக்க மாட்டாயா என்று கிழவன் அவளை பார்த்து கத்தினான். அவள் பூனாச்சியிடம் விரைந்து சென்று காது மடலை பார்த்தாள். காயத்திலிருந்து சீழ் தொடர்ந்து வடிந்து கொண்டிருந்தது. குட்டி பலவீனமாக தரையில் சரிந்து கிடந்தது. நான் ஒன்றும் பேசவில்லை. ஊசியை கவனமாக போடுங்கள் என்று மட்டும்தான் சொன்னேன் என்றாள் கிழவி. நம்மளைப் போன்றவர்கள் நாவடக்கி வாழ்ந்தால்தான் பிழைக்க முடியும். முதுகில் அடி விழுந்தால் கூட நமக்குள் முணுமுணுக்க வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கேட்கும் அளவுக்கு கூட மூச்சு விடக்கூடாது. இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தும் உனக்கு இது கூட தெரியவில்லையா? எல்லாம் தெரிந்திருந்தால் நீயே குட்டி கூட்டிட்டு போயிருக்கலாமே. பயந்து ஒளிந்து கொண்டாய், இப்போது வாய்க்கு வந்தபடி பேசுகிறாயா? இருவரும் நீண்ட நேரம் வாதிட்டனர். யாருமே விட்டுக் கொடுக்கவில்லை. பேசிக்கொண்டே கிழவி பல்வேறு வகையான இலைகளைக் கொண்டு வந்து அதன் சாற்றை பூனாச்சியின் காயத்தின் மீது பிழிந்தாள். எரிச்சல் ஏற்படும் போதெல்லாம் பூனாச்சி தலையை சற்று உயர்த்தி அலறினாள். கிழவி வெதுவெதுப்பான நீரை எடுத்து வந்து ஒரு மண் அகல் விளக்கின் முனையால் கைக்குழந்தைக்கு புகட்டுவது போல பூனாச்சிக்கு புகட்டினாள். பூனாச்சியின் காலம் முடிந்துவிட்டது என்று அவள் நினைத்தாள். ஆனால் அவளை அவள் கைவிட முடியுமா என்ன? தான் தன் குலதெய்வம் மேசையனிடம் வேண்டிக் கொண்டதால் பூனாச்சி சாக மாட்டாள் என்றும் அவள் நம்பினாள். குட்டி எப்படியோ பிழைத்துக் கொண்டது. ஆனால் காயம் சீக்கிரம் ஆறவில்லை. அது சீழ்பிடித்து இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. கிழவி பல வகையான இலைகளையும் மூலிகைகளையும் வைத்து சிகிச்சை அளித்துக் கொண்டே இருந்தாள். காயம் சீழ் நிறைந்து தொடர்ந்து சொட்டிக் கொண்டிருந்தது. அவள் பூனாச்சியின் காதை தொட்டாலே அந்த குட்டி வலியால் கதறியது. கிழவி அதுவரை அதைப் போன்ற ஒரு பரிதாபமான அலறலை கேட்டதில்லை. அது அவளுக்கு உடல் நடுங்க வைத்தது. அவள் சீழை பிழிந்து வெதுவெதுப்பான நீரில் காயத்தை கழுவி இலைகளை வைத்து ஒத்தடம் கொடுத்தாள். அது அவளுடைய அன்றாட வேலைகளில் ஒன்றாக மாறியது. வழியில் போகும் ஏதோ ஒரு நாய் எதை கொடுத்தாலும் அதை வாங்கி வீட்டுக்குக் கொண்டு வருவானா? இவனுக்கு மூளை எங்கே போனது? இப்போது அவளை என் தலையில் கட்டிவிட்டு வயல்வெளியில் போய் தூங்கப் போய்விட்டான். தன் கணவனை திட்டினாலும் பூனாச்சியை கவனித்துக் கொள்வதற்கு தேவையான அனைத்தையும் அந்த கிழவி செய்தாள். 1 மாதம் கழித்துத்தான் சீழ் வடிவது நின்றது. மெதுவாக காயம் காய்ந்து மேடு தட்டியது. அந்த 1 மாதம் முழுவதும் பூனாச்சி கிழவியின் பக்கத்தை விட்டு அகலவே இல்லை. அவள் சமைக்கும் போதும் வீட்டைப் பெருக்கும் போதும் அவள் பின்னாலேயே சுற்றினாள். அவள் சாப்பிடும்போது பூனாச்சி அவள் அருகிலேயே நின்று கொள்வாள். இது உனக்கு இல்லை, உனக்கு வேறொன்று தருகிறேன் என்று கிழவி பாசத்துடன் சொல்வாள். சொன்னது போலவே முந்தைய நாள் இரவு ஊறவைத்த புண்ணாக்கு நீரை வடித்து லேசாகச் சூடுபடுத்தி ஒரு பாட்டிலில் ஊற்றி அதனுடன் இணைக்கப்பட்ட குழாய் மூலம் பூனாச்சிக்கு புகட்டுவாள். பூனாச்சிக்கு அந்த புண்ணாக்கு நீரின் சுவை மிகவும் பிடித்திருந்தது.
கிழவியின் கையை தாய் ஆட்டின் மடியாக நினைத்து குடிக்கும்போது முட்டிக்கொண்டே குடித்தாள். நீ முட்டாமலே வரும் கண்ணு, குடி என்று கிழவி சொல்வாள். கிழவனின் தோள் மீது அமர்ந்திருந்தபோது பூனாச்சி காற்றில் மிதப்பது போல உணர்ந்தாள். மேலே பறந்து கொண்டிருந்த தூக்கணாங்குருவிகளை ஒரு கம்பீரமான பார்வையுடன் பார்த்தாள். அதுவரை அரசரதத்தில் ஏறிச் செல்லும் ஒரு மன்னனின் கம்பீரம் அவளிடம் குடிகொண்டிருந்தது. ஆனால் அது நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. அவளுடைய கால்களை ஒரு பக்கம் இழுத்து பிடித்துக் கொண்டிருந்த கிழவன் சிறிது தூரம் சென்றதும் அவளை தரையில் இறக்கிவிட்டான். இப்போ ஓடு, மற்ற ஆடுகளோட சேர்ந்து மேய் என்று சொல்லி அவளை விரட்டினான். பகாசுரனிடமிருந்து பூனாச்சியை அவன் பெற்ற அதே குன்றில்தான் அவர்கள் இருந்தனர். தன் இனத்தவர்களோடு விளையாட அவள் ஓடினாள். அந்த குன்று குழந்தைகள் விளையாடும் மணல் குவியலைப் போல சிறியதாக இருந்தாலும் அங்கே காட்டு மா, கருவேலம், வாகை மற்றும் பாலை மரங்கள் அடர்ந்து காணப்பட்டன. அவற்றின் தண்டுகள் முழுவதையும் கொடிகள் பின்னிக் கொண்டிருந்தன. தும்பை மற்றும் பன்னீர் திராட்சைக் கொடிகளின் அடர்ந்த புதர்களும் அங்கே இருந்தன. அந்த வயலை ஒட்டியிருந்த ஆழமான அகழி வெகுதூரம் வரை நீண்டிருந்தது. அவர்கள் வயலை அடைந்தபோது அங்கே ஏற்கனவே பெரிய செம்மறி ஆட்டுக்கூட்டம் ஒன்று மேய்ந்து கொண்டிருந்ததைக் கண்டார்கள். சில ஆடு மேய்ப்பவர்கள் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தனர். ஆனால் வெள்ளாடுகள் மிக குறைவாகவே இருந்தன. சமவெளியில் ஆடுகளுக்கு உண்ண எதுவும் இல்லாததால் கிழவன் தன் ஆடுகளை அந்த குன்றின் மீதே மேய்த்தான். நகராமல் இருப்பதற்காக கால்கள் கட்டப்பட்டிருந்தாலும் காளி தன் முன் கால்களை மரத்தின் மீது ஊன்றி தன் மூக்கினால் கிளைகளை கீழ்நோக்கி இழுத்து இலைகளை மேய்ந்து கொண்டிருந்தாள். அவள் ஒரு கிளையை கீழ்நோக்கி இழுத்ததும் அவளுடைய குட்டிகளும் செம்மியும் ஓடி வந்து அதை பிடித்துக் கொண்டன. அனைவரும் சேர்ந்து கிளையை கீழே அழுத்தி பிடித்து அதிலிருந்த இலைகள் அனைத்தையும் உண்டனர். சாப்பிட்டு முடித்ததும் கிளைகளை சட்டென்று விட்டுவிடுவார்கள். வில்லின் நாண் அருந்தது போல அந்த கிளை மீண்டும் மேல் நோக்கி விசையுடன் சுழன்றது. பூனாச்சிக்குச் சூழலும் மேய்ச்சலும் புதியதாகவும் விசித்திரமாகவும் இருந்தன. என்ன செய்வதென்று தெரியாமல் அவள் தத்தளித்தாள். மற்ற ஆடுகளுக்குப் பின்னால் ஓடினாள். அவள் மிகச் சிறியவளாக இருந்ததால் ஆடுகளின் கால்களை மட்டுமே அவளால் பார்க்க முடிந்தது. கால்களுக்கு இடையில் புகுந்து செல்ல முடியாமல் ஒரு இலை கூட அவளால் உண்ண முடியவில்லை. யாராவது தன்னை மிதித்து விடுவார்களோ என்று அவளுக்கு பயமாக இருந்தது. சிறிது நேரம் ஆடுகளையே உற்றுப் பார்த்துக் கொண்டிருந்தாள். பிறகு மற்ற ஆடுகள் சாப்பிடும்போது தரையில் சிதறிய இலைகளை தேடி எடுத்துத் தின்றாள். முதலில் இருந்த வேகம் தணிந்து பசி அடங்கியதும் ஆடுகள் அமைதியடைந்தன. பிறகு அவை தனித்தனியாகவோ அல்லது சிறு குழுக்களாகவோ பிரிந்து மேயத் தொடங்கின. பூனாச்சிக்கு நிம்மதியாக இருந்தது. அந்தக் குன்று அவளுக்கு பிடித்தமான காட்டு மாமரங்களால் நிறைந்திருந்ததால் அவள் அவற்றின் பக்கம் நடந்தாள். கொடிகளின் பாரத்தை தாங்க முடியாமல் வளைந்திருந்த கிளையிலிருந்து அவள் தனக்கு வேண்டியதை உண்டாள். இப்படி சாப்பிடுவது அவளுக்கு மகிழ்ச்சியை அளித்தது. மண் மேட்டின் மீது தன் குளம்புகளை ஊன்றி ஏறி இறங்குவது அவளுக்கு உற்சாகத்தை தந்தது. காளியின் 3 குட்டிகளான கடுவ, வீத்தன் மற்றும் போருமி ஆகியோருக்கு பூனாச்சியைப் பற்றி எந்த கவலையும் இல்லை. அவர்களுடைய உலகம் அவளுடைய உலகத்திலிருந்து வேறாக இருந்தது. கடுவ மட்டும் அவ்வப்போது அவளருகே வந்து அவளது பிறப்புறுப்பை முகர்ந்து தன் வாயால் அழுத்திவிட்டு தலையை உயர்த்தினான். மூக்கை மேலே தூக்கி அந்த உணர்வை அனுபவித்தபடி ஒரு பின்காலை தூக்கி அவளது உடல் மீது வைக்க முயன்றான். பூனாச்சி பயந்து போனாள். தன் வாலால் பிறப்புறுப்பை உறுதியாக மூடிக்கொண்டு அந்த இடத்திலிருந்து ஓடினாள். இப்போதைக்கு தப்பிச்ச, ஆனா அப்புறம் பார்த்துக்கலாம், என் கையில இருந்து தப்பிச்சுப் போக முடியுமா என்று சொல்வது போல அவன் அவ்வப்போது தன்னையே முறைத்து பார்ப்பதை அவளால் உணர முடிந்தது. பீத்தனுக்கு அங்கே நிறைய நண்பர்கள் இருந்ததால் அவர்களோடு சுற்றித் திரிவதில் அவன் பிஸியாக இருந்தான். ஆனால் அடுத்த முறை கடுவ பூனாச்சி அருகே வந்தபோது போருமி ஓடி வந்து தன் மொட்டை தலையால் அவனை முட்டித் தள்ளிவிட்டு விரட்டினாள். அவள் பூனாச்சியின் வயிற்றின் மீது தன் மூக்கை வைத்து தூர விலகிச் செல்லுமாறு சைகை செய்தாள்.
ஊத்தனும் உழும்பனும் செம்மியின் குட்டிகள். இருவரும் பூனாச்சியை விட இளையவர்கள். அவர்களோடு ஓடி விளையாடுவது அவளுக்கு பிடித்திருந்தது. குன்றின் மீது இருந்த சிறிய பாறையில் ஏறி அதிலிருந்து குதிப்பதுதான் அவர்களுக்கு பிடித்தமான விளையாட்டு. அதனால் பூனாச்சியும் பாறையின் மீது ஏறி நின்றாள். அதன் மேற்பரப்பு கரடுமுரடாக இருந்தது. ஆனால் அது செங்குத்தாகச் சரிந்து ஒரு கூர்மையான முனையில் முடிந்தது. அவள் ஜாக்கிரதையாக அந்த முனை நோக்கி நடந்தபோது அவளது உடல் முழுவதும் கீழே சரிந்தது. குடலெல்லாம் தொண்டைக்கு வந்தது. முன்கால்களை உறுதியாக ஊன்றி நின்று உடல் பஞ்சு போல லேசாகும் வரை தளர்வாக வைத்துக்கொண்டு முன்னோக்கி தாவிக் குதித்தாள். கூர்மையான முனைக்கு கீழே அவளது குளம்புகள் தரையில் சரியாக பதிந்தன. அவளது கால்கள் நடுங்கின. ஊத்தனும் உழம்பனும் மாறி மாறி ஏறிக் குதித்துக் கொண்டிருந்தனர். ஒருமுறை குதித்து தன் திறமையை அவள் நிரூபித்து விட்டாள். இனிமே இது எனக்கு வேண்டாம் என்று பூனாச்சி நினைத்தாள். ஆனால் ஒருமுறை குதித்துவிட்டு விளையாட்டை விட்டு விலகினால் அவர்கள் தன்னை இளக்காரமாக பார்ப்பார்கள். அதனால் அவள் மீண்டும் பாறையின் மீது ஏறினாள். கால்கள் நடுங்கினாலும் உடலை இறுக்கி நடுக்கத்தை கட்டுப்படுத்தினாள். பிறகு மீண்டும் ஒருமுறை குதித்தாள். இன்னும் சில முறை என்னால் குதிக்க முடியும் என்ற நம்பிக்கை அவளுக்கு வந்தது. ஆனால் அவளது உடலில் தெம்பு இல்லை. மற்ற 2 குட்டிகளும் தாய்ப்பால் குடித்தன. அவர்களின் உடல் ஆற்றலால் துடித்துக் கொண்டிருந்தது. கஞ்சியும் புண்ணாக்கு நீரும் பூனாச்சியை உயிர் வாழ வைத்ததே தவிர அவளுக்கு போதிய சக்தியை தரவில்லை. அவள் மூச்சிறைக்க நின்றாள். கால்கள் களைப்படைந்தன. விளையாட்டில் ஆர்வம் இல்லாதது போல நடித்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். ஒரு செந்நிற புடலங்காய் கொடியை பிடித்து கடித்தாள். அதன் இலைகள் மிகவும் சுவையாக இருந்தன. அந்த பகுதியில் இருந்த எல்லா வகையான இலைகளையும் பசுமையான கொடிகளையும் சுவைக்க அவள் ஆவலாக இருந்தாள். இருப்பினும் சிறிது உண்ட பிறகு அவள் படுத்துக்கொள்ள விரும்பினாள். அவள் வாகை மரத்தடிக்குச் சென்று அதன் நிழலில் ஓய்வெடுத்தாள். கிழவியின் வீட்டின் கூரை பாதுகாப்பில் இவ்வளவு காலம் இருந்ததால் வெயில் சுட்டெரிக்கும் வயல்களிலும் மலைப்பாங்கான இடங்களிலும் அலைந்து திரிந்து பழகிய அனுபவம் அவளுக்கு இல்லை. ஆனால் அவளுக்கு இது பிடித்திருந்தது. இனிமேல் அவள் தினமும் இங்கு வருவாள். அவள் அங்கு கிடந்தபோது ஊத்தனும் உழம்பனும் விளையாடுவதை பார்த்தாள். அவளுக்கு முன்னால் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள நினைத்த அந்த 2 ஆட்டுக்குட்டிகளும் மீண்டும் மீண்டும் தாவிக் குதித்தன. அப்படி தாவிக் குதிக்கும் போது ஊத்தன் கழுத்து திரும்பி தரையில் விழுந்து வலியால் அலறினான். அந்தச் சத்தத்தைக் கேட்டு கிழவன் ஓடி வந்தான். என்ன நடந்தது என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. 2 குட்டிகளும் முட்டிக்கொண்டு சண்டையிட்டிருக்கும் என்று நினைத்தான். உங்க தோலை உரிச்சுடுவேன் என்று அவன் கத்தினான். அதற்குள் தேறிய ஊத்தன் மெதுவாக எழுந்து பூனாச்சியிடம் வந்து அவளுக்கு பக்கத்தில் படுத்துக்கொண்டான். அவனுக்கு பலத்த அடிபட்டிருக்கும் என்று பயந்து அவனை நக்கித் தேற்ற அவள் முயன்றாள். மேய்ச்சல் நிலத்தில் பூனாச்சி செய்ய வேண்டியதெல்லாம் பரபரப்பாக ஓடித் திரிந்து சில இலைகளை உண்டு தன் பசியை தீர்த்துக் கொள்வது மட்டும்தான். பிறகு குதித்து விளையாடிவிட்டு நிழலில் படுத்து உறங்கலாம். அங்கே மேய வந்த செம்மறி ஆட்டுக்கூட்டத்துடனும் அவளுக்கு தொடர்பு ஏற்பட்டது. ஆனால் அந்த குட்டிகள் அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அவை எப்போதும் தலையை குனிந்தே வைத்திருந்தன. மேயும்போதோ அல்லது தண்ணீர் குடிக்கும்போதோ தலையை குனிவது சரிதான். ஆனால் நடக்கும்போது கூட ஏன் தலையை குனிந்தே நடக்கின்றன என்று அவள் யோசித்தாள். தரையை தவிர வேறு எதையும் பார்க்காமல் வாழ்வதை வாழ்க்கை என்று சொல்ல முடியுமா? மரங்கள், நிலவு, நட்சத்திரங்கள், பகல் ஒளி, இந்த அற்புதங்களை அந்த குட்டிகள் ஒரு முறையாவது பார்த்திருக்கின்றனவா? தலை நிமிர்ந்து பார்த்தால்தானே வானத்தை பார்க்க முடியும். அவை தரையை பார்த்தபடியே தும்மின, தொண்டையைச் செருமின. தங்களுக்கு முன்னால் இருக்கும் முகங்களை அவை பார்க்கவில்லை. மற்ற செம்மறி ஆடுகளின் கால்களை மட்டுமே பார்த்து கொண்டு அந்தக் கால்களுக்கு இடையில் தலையை நுழைத்து நின்றன. விளையாட நினைத்தாலும் ஒரு ஆட்டுக்குட்டி தலையை குனிந்தே ஓடி வந்தது. இப்போ ஆடுகளைப் பாரு என்று பூனாச்சி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள். அவை எப்போதும் தலையை நிமிர்த்தியே நின்றன.
தலை நிமிர்ந்து உண்ணக்கூடிய இலைகளை மட்டுமே அவை கவனித்தன. நடக்கும்போது அவை நேராக பார்த்தன. ஆடு மேய்ப்பவன் அழைக்கும்போது அவை தலையை நிமிர்த்தி அவனுடன் சென்றன. எந்தச் செம்மறி ஆட்டின் கழுத்து முன்காலும் கயிற்றால் பிணைக்கப்பட்டிருக்கவில்லை. அது கர்வமுள்ள வெள்ளாடுகளுக்கு மட்டுமே செய்யப்பட்டது. அவை நடக்கும்போது தரையை பார்க்க வற்புறுத்தப்பட்டன. ஆடுகள் எப்போதும் தங்கள் விலங்குகளை உடைக்க முயன்றன. செம்மறி ஆடுகளுக்கு விலங்குகள் இல்லை, அதனால் அவை முயற்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை. குனிவதே உன் இயற்கையாக இருந்தால் உன்னை ஏன் எவனும் கட்டப்போகிறான்? ஆனாலும் இந்தச் செம்மறி ஆடுகள் கொடுத்து வைத்தவை. குனிவதே அடிமைத்தனம் என்பதை அவை அறியவில்லை.